முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் தோல்வி அடைந்தது எனக்கு மிக்க சந்தோஷம் அளிக்கிறது. ஏன் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னா, ஜாதவர்ஜனா ரஜினிகாந்த் அவர்களை ஒரு வார்த்தை சொல்லி பேசிட்டாரு. அதற்கு ரஜினிகாந்த் அவர்களிடம் ஒரு பதில் வந்தது. அந்த பதில் என்ன அப்படின்னா, காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னார். உண்மையிலுமே திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஞானம் உள்ளவர் தான், அவர் பெரிய ஞானி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, கரெக்டான வார்த்தை. காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். நீங்க அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல கட்டங்கள் அப்படியே எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா இப்படி மாறி மாறி வரும் பொழுது ஜெயலலிதா அவர்கள் இறந்து விடுகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரா பொறுப்பேற்கிறார். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோருடன் போட்டியிட்ட கலைஞர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் போட்டியிட வேண்டும்ங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்படுகிறார். கொஞ்ச நாள்லயே, அது எனக்கு தெரிஞ்சு 1 வாரம் 10 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், திடீர்னு இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் வருது. காவேரி மருத்துவமனையில கலைஞர் அனுமதிக்கப்படுகிறார். இப்ப எந்த ஆளுமையுடன் எந்த ஆளுமை போட்டியிட வேண்டும்ங்கிறத காலம் தீர்மானிச்சு அன்னைக்கு இருவரையும் அரசியல் ஒதுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசஸ் M.K. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த அரசியல் சூழ்நிலையை கொண்டு வருது. அப்புறம் தேர்தல் வருது. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வராரு. விஜய் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் விஜய் அவர்களை எதிர்த்து மு.க.ஸ்டாலின் அவர்கள், அதாவது மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருந்து விஜய் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்திருந்தாருன்னா இந்த காலம் அனுமதித்திருக்கும். ஆனா பாருங்க, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரு. அதனால இந்த காலம் என்ன செய்யுது, மு.க.ஸ்டாலின் அவர்களை கொளத்தூர்ல தோற்கடிக்குது. விஜய் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு காலம் இன்னைக்கு அரசியலை நகர்த்திருக்கிறது என்றால், கொளத்தூர்ல முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தோற்றது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தைய இதனாலதான் சொன்னேன். இப்ப யோசிச்சு பாருங்க, ரஜினிகாந்த் சொன்னதை, காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும்.